பாட்டி மறந்த கதைய விட, மனோஜ் மறைச்ச கதை வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, கமெண்ட்ல சொல்லுங்க. முத்து வந்துட்டு அவங்களுக்கு டிரைவிங்காக போயிட்டுருக்குறாங்க. அப்ப ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கனகா மட்டும் தனியா நின்னுக்கிட்டு இருக்கிறாங்க. "என்ன இந்த பொண்ணு மட்டும் தனியா நின்னுக்கிட்டு இருக்கிறாளே!" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு முத்து இறங்கி போய் கேட்குறாங்க. "என்னம்மா தங்கச்சி நீ மட்டும் இங்க நின்னுட்டுருக்குற, என்னாச்சும்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ கனகா இருந்துக்கிட்டு, "நீ யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நான் தான் உன் கல்யாணத்துக்கெல்லாம் வந்தேன்ல, உனக்கு உன் கல்யாணத்தப்ப பூ எல்லாம் டெக்கரேட் பண்ணேன்ல" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "ஆ ஆமா, ஞாபகம் இருக்குது. உன் பொண்டாட்டி எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அவங்க பூ கொடுக்க போயிருக்கிறாங்க, வேலைக்கு போயிருக்காங்க." "சரி அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு நீ இங்கே நின்னுக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "என் ஹஸ்பண்ட பார்க்கறதுக்காக தான் நின்னுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா, எப்படி போகணும்னு தெரியல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எதுக்கு? உங்க அம்மா எங்க? நீ ஏன் இப்படி தனியா வந்த? சரி வா, நான் கூட்டிட்டு போறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி நீ என்னைய கூட்டிட்டு போறியா? என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட்டிட்டு போறியா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "சரி ஏறு நான் கூட்டிட்டு போறேன். இப்படி நீ எல்லாம் தனியா வரக்கூடாதும்மா. சரி ஏறு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம முத்து இருந்துட்டு கனகாவோட அம்மாவுக்கு கால் பண்ணி, "என்ன மேடம், தங்கச்சி மட்டும் தனியா வெளியில நின்னுட்ருக்குறாங்க. நீங்க கவனிக்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நல்ல வேலை தம்பி, நீங்களாவது பார்த்தீங்க. அவள தான் நான் எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என்னாச்சு மேடம்? அவள எப்படி தனியா விட்டீங்க? கூட தானே நீங்க இருப்பீங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா தம்பி, அவ ஒவ்வொரு தடவையும் காணாம போனாலும், நீங்க தான் வந்து அவள தேடி கண்டுபிடிக்கிறீங்க. கடவுள் உங்க கண்ணுல தான் வந்து காட்டுறாரு. அவள பத்திரமா கூட்டிட்டு வாங்க தம்பி வீட்டுக்கு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரிங்கம்மா. அவ என் ஹஸ்பண்ட் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போ." அப்படின்னு சொல்லி சொன்னாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "ஆமா தம்பி, அவ அவர மாப்பிள்ளைய தேடி தான் வந்திருப்பா போல இருக்குது. என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா, எதுக்கு இன்னும் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. நான் தான் சரி வருவாருமா, கொஞ்சம் அவருக்கு வேலையா இருக்கும், அதனால வருவாருன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். எனக்கும் தெரியாம கிளம்பி இந்த மாதிரி போயிருக்காப்பா." அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. "சரிம்மா நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வாரேன்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "சரி தம்பி பத்திரமா கூட்டிட்டு வாங்க." அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே முத்துவும், சரி கனகா நம்ம போவோமா?" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்குறாங்க. "ஏய் என்ன நீயி? நீயி என் ஹஸ்பண்ட பார்க்க தானே கூட்டிட்டு போகணும். நீ எதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? நான் வரமாட்டேன் போ." அப்படின்னு சொல்லிட்டு கனகா வந்து வேகமா கதவ திறந்து வெளியில போகலான்னு நினைக்கும்போது, முத்து இருந்துக்கிட்டு, "ஹஸ்பண்ட பார்க்கறதுக்கு இப்படியா போவாங்க? பாருங்க, நீ ரொம்ப நேரம் வெளியில வெயில்லயே நின்னுட்டு இருந்தீங்களா? அதனால ரொம்ப டல் ஆயிட்டீங்க. நம்ம வேற ட்ரெஸ் போட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட பார்க்க போவோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் இல்ல. நீ என்னைய பொய் சொல்ற, ஏமாத்துற. என் ஹஸ்பண்ட பார்க்கறதுக்கு கூட்டிட்டு போ. என் ஹஸ்பண்ட பார்க்கணும் நானு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "அதான் நான் தான் சொன்னேன்ல, இப்படி போனா கனகாவ இது கனகாவா? கனகாவ எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல." அப்படின்னு சொல்லிருவாங்க. அதனால வா நம்ம போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போய் அ நம்ம போய் உன் ஹஸ்பண்ட பார்க்கலாம் சரியா? அது மட்டும் இல்ல, உன் ஹஸ்பண்ட் இப்ப உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காராம் உன்னைய பார்க்கறதுக்காக." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னது என் ஹஸ்பண்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாரா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, நீ தேடிட்டு அவர தேடிட்டு நீ போனயா? உன்னைய தேடிட்டு அவரு வீட்டுக்கு வந்திருக்கிறாராம். இப்ப தான் எனக்கு ஃபோன் போட்டாங்க. அதனால தான் உன்னைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி, சரி. அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு என் ஹஸ்பண்ட பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கனகா சொல்றாங்க. இப்படி பேசிட்டே இருக்கும்போது, இந்த பொண்ணு நெனச்சு நம்ம என்னதான் ஃபீல் பண்றது? பாவம். இப்படி வ இப்படி இருக்குதே! பரவால்ல. இன்னொருத்தர் மேல இவ்ளோ பாசமா இருக்குதே! அவரு ஏன் இப்படி பண்றாரு? இவர பார்க்கலாம்ல, இவள கனகாவ பார்த்துக்கலாம்ல, அப்படின்ற மாதிரி பல எண்ணத்தோட நேரா வீட்ல போய் இறக்கி விட்டாரு. அப்போ, "என்ன கனகா இப்படி சொல்லாம செய்யாம நீ பாட்டுக்கு போயிட்ட. என் உயிரே என்கிட்ட இல்லம்மா." அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கனகாவ கட்டி பிடிச்சுட்டு அவங்க அம்மா அழுதுட்டுருக்குறாங்க. "எங்க என் ஹஸ்பண்டு? எங்க என் ஹஸ்பண்டு? இவரு சொன்னாரு. என் ஹஸ்பண்ட் என்னைய தேடி வீட்டுக்கு வந்திருக்கிறதா சொன்னாரு. அவரு எங்கம்மா?" அப்படின்னுட்டு கேட்குறாங்க. அவரு இருக்கிறாரும்மா. நான் கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்துக்கிட்டுரு. நீ ரூம்ல போயிட்டு ரெஸ்ட் எடு. நான் வந்து அவர வர சொல்றேன். உன்னைய தேடி தான் திரும்பவும் அவரு வெளியில போயிட்டாரும்மா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன் எல்லாரும் என்கிட்ட இப்படி சொல்றீங்க? என் ஹஸ்பண்ட் என்னைய பார்க்க வரவே மாட்டாரா? நீ தானம்மா சொன்ன, நீ எப்பயுமே ஹஸ்பண்ட் பக்கத்துல தான் இருக்கணும். ஹஸ்பண்டும் உன் பக்கத்திலேயே தானே இருப்பாங்க. அப்படின்னு நீ தானம்மா சொன்ன. இப்ப யாருமே வரல." அப்படின்னு சொல்லிட்டு கனகா ஃபீல் பண்றாங்க.
சரி நீ ஜூஸ் குடி, நீ போயிட்டு ஜூஸ் குடி, அதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வந்துருவாரு சரியா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி அப்படி வரலைன்னா நீ என்னைய கூட்டிட்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு கனகா சொல்ல கனகாவோட அம்மா இருந்துட்டு, கண்டிப்பா வருவாரு. இன்னைக்கு வந்தே ஆகணும். இனிமே உன் கூட தான் இருப்பாரு. நீ போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி என் ஹஸ்பண்ட் வர்றதுக்கு முன்னாடி வேற ட்ரெஸ்ஸு மாத்துறேன். ஆ பூக்கார அண்ணா நீங்க இருங்க சரியா? நீங்க போயிறாதீங்க. என் ஹஸ்பண்ட் வரவும் அதுக்கப்புறம் போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிம்மா தங்கச்சி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்ல, உடனே அந்த பொண்ண கூப்பிட்டுட்டு அவங்க வேலைக்காரம்மா பொண்ணு அந்த ஒரு லேடி இருப்பாங்கல்ல, அவங்க வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா, "என்னாச்சு மேடம்? அவரு வர்றதே இல்லையா வீட்டுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது அப்படிதான் "இல்ல தம்பி, அது ஒரு பெரிய கதை தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. "ஏம்மா கனகா அவர நல்லாவே பார்த்துக்கிற மாட்டாரா? பாவம் இந்த பொண்ணுக்கு அவர் மேல எவ்வளோ பாசம் இருந்தா, இப்படி அவர தேடி போயிருக்கும். நல்ல வேளை இன்னைக்கு என் கண்ணுல பட்டுட்டா. இப்படி வேற ஏதாவது பிரச்சனை, ஏதாவது அசம்பாவிதம் ஆயிருந்துச்சுன்னா, என்ன பண்றது மேடம்? நீங்க அவர்கிட்ட சொல்லலாம்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் தான் பிஸ்னஸ்ன்னு போய்க்கிட்டே இருக்கிறாரு. என்ன பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு கனகாவோட அம்மா வந்து சொல்றாங்க. "என்ன மேடம், கனகாவோட நிலைமைய தெரிஞ்சு தானே அவர் கல்யாணம் பண்ணாரு. அப்புறம் பிஸ்னஸ்ன்னு போனா எப்படி? கனகாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணா தானே கனகாவுக்கும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கும்." இப்ப அ கனகா உண்மையிலே அவங்க ஹஸ்பண்ட் மேல அதிகமா அன்பு வச்சுட்டாங்க போல இருக்குது. அதனால தான் கொஞ்ச நேரம் கூட அவர பார்க்க முடியலன்னா, அவங்களால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க தம்பி. நீங்க புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட எங்க வீட்டு மாப்பிள்ளை புரிஞ்சுக்கல" அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. "சரிம்மா கவலைப்படாதீங்க. நீங்க வருத்தப்படாதீங்க. கண்டிப்பா கனகாவுக்கு குணமாயிரும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி அந்த வேலைக்கார லேடி வந்து பார்த்தீங்கன்னா, காஃபி கொண்டு வந்து குடுக்குறாங்க. "டீ குடிங்க தம்பி, காஃபி குடிங்க தம்பி" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கும்போது, "இல்லம்மா எனக்கு வேண்டாம்மா. நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்கம்மா கனகாவ" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கண்டிப்பா தம்பி, மாப்பிள்ளை கிட்ட பேசணும். அவர இங்க இருக்க சொன்னா இருக்க மாட்டேங்கிறாரு. எல்லாம் நேரம். அவர கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா என் பொண்ணோட நிலைமை இன்னமும் அதிகமா தான் மோசமா தான் போயிட்டுருக்கே தவிர, அவ வந்து குணமடைஞ்ச மாரி எனக்கு தெரியல. ரொம்ப வருத்தமா இருக்கு தம்பி" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி கவலைப்படாதீங்கப்பா. கவலைப்படாதீங்க மேடம். கடவுள் இருக்கிறாரு, கைவிட மாட்டாரு" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்குறாங்க. "ரொம்ப நன்றி தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனகாவோட அம்மா சொல்லவுமேன்னு, சரிங்க மேடம். அப்ப நான் கிளம்பட்டுமா? கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதேன்னு கனகா வேகமா இறங்கி வராங்க. வந்ததுமேன்னு, "என்ன பூக்காரனே கிளம்பிட்டீங்க? இருங்க என் ஹஸ்பண்ட் வருவாங்கன்னு சொன்னாங்க, வரல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "மேடம் பேசாம அவருக்கு கால் பண்ணி பேசுங்களேன் மேடம். நான் வேணா பேசட்டுமா? இவர் தான் காலையிலேருந்து கனகா கேட்டுக்கிட்டே இருக்கிறதா நீங்க சொல்றீங்கல்ல. என்னதான் பிஸ்னஸ் அப்படி? கொஞ்சம் நேரம் வந்து பார்த்துக்க கூடாதா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல நான் சொல்லியிருக்கேன் வருவாரு. அவருக்கு பாவம் ஷோரூம்ல அதிகமா பிஸ்னஸ் ஓடிட்டுருக்கு. இந்த டைம் ஆடி மாசம்லாம் போகுதா, அதனால ஆஃபர்லாம் போட்டிருக்கேன் ஆன்ட்டி" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதனால தான் வர முடியலன்னு சொல்றாங்க" அப்படின்னு சொல்லவுமேன்னு, அப்படியே முத்துக்கு வந்து டவுட் வருது. "என்ன மேடம் சொல்றீங்க? உங்க மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்காரு?" அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் கேட்குறாங்க. "அவரு ஷோரூம் வச்சிருக்கிறாரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஷோரூம் வச்சிருக்கிறாரா?" அப்படின்னு சொல்லவும், அப்படியே முத்து வந்து ஒரு நிமிஷம் ஆடி போயிர்றாரு. அதுக்கப்புறமா வேகமா வந்து மனோஜோட ஃபோட்டோவ காட்டி, "இதுதான் உங்க மாப்பிள்ளையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, இவர் தான் என் மாப்பிள்ளை. இவர் தான் கனகா கழுத்துல தாலி கட்டினாரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன சொல்றீங்க? இவரா உங்க மாப்பிள? ஆனா அன்னைக்கு கனகா வேற யாரையோ ஹஸ்பண்ட் சொல்லி சொன்ன மாரி இருந்துச்சு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல. இவர் தான் என் மாப்பிள. ஒரு நிமிஷம் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து இந்த கனகாவோட அம்மா அவங்க கல்யாணம் பண்ண அந்த ஃபோட்டோவ எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. "இதோ இவர் தான் தாலி கட்டினாரு. இவர் தான் கனகாவோட ஹஸ்பண்ட்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியே இந்த முத்துவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இவன் என்ன இப்படி ஒரு வேலைய பார்த்துருக்கான். ஏற்கனவே வீட்ல போய் சொல்ல முடியாதே. ஏற்கனவே வீட்ல பல பிரச்சனைகள் போய்க்கிட்டு இருக்கே. இந்த ரோகிணி பிரெக்னன்ட்டா இருக்கிறா. பாட்டி உடம்புக்கு சரியில்லாம வந்து இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இவன் இப்படி ஒரு பிரச்சனைய பண்ணிட்டானே! என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஆடி போய் உட்காந்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா "என்னாச்சு? இவர தெரியுமா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனகாவோட அம்மா கேட்கும்போது, "இல்ல மேடம். நான் அன்னைக்கு வேற ஒருத்தவங்கள நான் ஷோரூம்ல வச்சு பார்த்தேன். அதனால தான் கேட்டேன்." "சரிங்க மேடம். அவர நான் வர சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் காருக்குள்ள உட்காந்துட்டு அவ்வளோ அழுகுறாங்க.
நினைக்கிறாங்க, இவனால நம்ம குடும்பம் மானமே போகுது. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே! இவன நம்ம என்ன பண்றது? இப்படி ஒரு காரியத்த பண்ணி வச்சிருக்கானே! அவன் கட்டுன பொண்டாட்டி விவாகரத்து ஆகுறதுக்கு முன்னாடியேன்னு இப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறானே! ஏற்கனவே அந்த பார்லர் அம்மா வேற, நான் என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா மனோஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா சொல்லுது. அதுவும் பொய் சொல்லல. இப்படி ஒரு கல்யாணத்த பண்ணி வச்சிருக்கிறானே! இத எப்படி வெளியில தெரிய வந்துச்சுன்னா, எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வரும். நம்ம அப்பா இதெல்லாம் பார்த்தாருன்னா என்ன நினைப்பாரு? அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ நினைச்சிட்டு ரொம்பவே வந்து முத்து வருத்தப்படுறாங்க. இந்த பிரச்சனைய எப்படி சரி பண்றது? இவங்க பேசுறத பார்த்தா, மனோஜுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி அ விவாகரத்து ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இவங்க நெனச்சிருக்காங்களா? இல்லன்னா இதுக்கு முன்னாடி மனோஜுக்கு கல்யாணமே ஆகலன்னு பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்கான். ஏற்கனவே நம்மகிட்ட வந்து சொன்னானே, நான் வந்து அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கட்டுமா? கல்யாணம் பண்ணா எல்லா பிரச்சனையும் சரியாயிருமா? என்னைய பத்தி எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேம்மான்னு சொன்னான்ல. அப்போ இவன் தன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். விவாகரத்து ஆயிருச்சுன்னு தான் சொல்லியிருப்பான். என்னென்ன போய் சொல்லி வச்சிருக்கிறானோ இந்த கனகாவோட அம்மாகிட்ட வேற அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த விஷயம் மட்டும் பார்லர் அம்மாவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும். இப்படி மொத்த குடும்பத்தையும் நடுத்தெருவுல இழுத்து விட்டுட்டானே! இப்ப பாட்டிக்கு வேற உடம்புக்கு சரியில்ல. என்ன சொல்லுவேன்? இந்த பிரச்சனைய பத்தி நான் யார்கிட்ட போய் பேசுவேன்? அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப வருத்தத்துல இருக்கிறாங்க. அப்ப நேரா ஷோரூம்க்கு போறாங்க. ஷோரூம்க்கு போயிட்டு பேசாம மனோஜ சப்பு சப்புன்னு எல்லாரும் அரைஞ்சிருவோம். அவன விடவே கூடாது அப்படின்னு நினச்சு தான் போறாங்க அதிலே. ஆனா, அவன போய் கேட்டு என்ன பிரயோஜனம்? தேவையில்லாம பெரிய பிரச்சனை தான் ஆகும். யாராருக்கு அவன் சொல்லி வச்சிருக்கானோ தெரியலையே! இருந்தாலும் வீட்ல வந்து இந்த பிரச்சனைய அவன் எப்படி சொல்லுவான்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டேன்னு, இன்னைக்கு அவன விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாங்க. நேரா ஷோரூம்க்கு போயிட்டு, என்னடா என்ன வேணும் இப்போ உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோஜ் வந்து கேட்க, உடனே முத்துக்கு வந்து அவ்ளோ கோவம் வருது. அப்படின்னு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னைய ஓங்கி ஒரு அரை அரைஞ்சிருவேன்னு சொல்லவும், அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. "ஏய் என்னடா இங்க வந்து ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? என்ன உன் பிரச்சனை? இப்ப எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ முதல்ல ஒரு நிமிஷம் இங்கிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனோஜ கூட கூட்டிட்டு போறாங்க. போயிட்டு, "ஏன்டா நீலாம் அடங்கவே மாட்டியா? எப்பதான்டா நீ அடங்குவ? ஏன்டா எல்லாரையும் நீ நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைய கொண்டு வந்துகிட்டே இருக்கிற. தீர்க்க முடியாத இப்படி பிரச்சனைய கொண்டு வந்தா என்னடா பண்றது?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏய் என்னடா பேசிட்டு இருக்கிற? நான் என்ன பிரச்சனைய கொண்டு வந்தேன்? அப்படிலாம் எந்த பிரச்சனையும் கொண்டு வர மாட்டேன் நானு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சும்மா நடிக்காதடா! பார்லர் அம்மா வயித்துல பிள்ளைய குடுத்தது நீ தானே எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அவ சொல்றான்னு நீ நம்புறியா? அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ உன் வாய் தான் சொல்லுது. ஆனா உன் மனசு உண்மையத்தானே சொல்லுதுடா. உன் வாய் தான் பொய் சொல்லுது. உன் கண்ண பார்த்தாலே தெரியுது நீ தான் காரணம்னு. இப்ப இப்படி பொய் சொல்லிட்டு இருக்கியே, நாளைக்கே அந்த பார்லர் அம்மா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னா, அதுல நீ சிக்கி சின்னாபின்னம் ஆயிருவ தெரியும்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. "அதெல்லாம் விடுறா. இப்போ இப்படி ஒரு காரியத்த பண்ணியிருக்கியே! இத என்னன்னு சொல்றது? வீட்ல இருக்கவங்க கிட்டலாம் போய் சொன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நான் என்னடா பண்ணேன்? நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். மாத்தி மாத்தி இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கே தவிர, நான் என்ன பண்ணேங்கிறத சொல்லவே இல்ல. நான் என்ன பண்ணேன் அப்படி?" அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும்போது, அப்பதான் நம்ம முத்து இருந்துட்டு, அ அப்போ கனகாவோட அம்மா அனுப்புன ஃபோட்டோவ வேகமா காட்டுறாங்க. "என்னதுடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மனோஜுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. "ஏய் என்னதுடா இது? இது நான் இல்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன இது நீ இல்ல, உன்னைய மாதிரியே இருக்கிற இன்னொருத்தன் அப்படின்னு சொல்லப் போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் இருந்துட்டு, "ஆமான்டா இது நான் இல்ல. ஆமா இந்த ஃபோட்டோ உனக்கு யார் அனுப்புனது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இது உண்மையா? இல்லையா? அன்னைக்கு நாங்க ஷோரூம்ல வந்து கேட்கும்போது, அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் சக்திவேல்ன்னு சொல்லிட்டு காட்டுனேன். ஆனா நீ தான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லடா முத்து, அது வந்து தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிறாதடா" அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோஜ் வந்து சொல்றாங்க. "உனக்கு வெட்கமா இல்ல? எல்லாரையும் விடு. அம்மா உன் மேல எவ்ளோ நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அவங்க நம்பிக்கைய இப்படி சுக்கு நூறா உடைச்சிட்டியேடா! இப்போ இத போய் நம்ம எப்புட்றா சொல்றது? வீட்ல சொன்னா எல்லாராலயும் தாங்கிக்க முடியுமா? யாராலயும் தாங்கிக்க முடியாது. நீ இப்படி ஒரு காரியத்த பண்ணி வச்சிருக்கியேடா!" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "முத்து தயவு செஞ்சு யார்கிட்டயுமே சொல்லிறாத முத்து. இந்த பிரச்சனையிலருந்து வெளில வர்றதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன். ஆனா நான் இப்படி மாட்டிக்கணும்னு எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ச்சீ வாய மூட்றா!
அன்னைக்கு சத்தியம் பண்ணையில நீ எந்த பிரச்சனையும் என்னால் வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையை தூக்கிட்டு வந்திருக்கியேடா, இதை எப்படிடா நம்மளால சரி பண்ண முடியும்? அவ்வளோதான்டா, மான மரியாதை எல்லாமே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அப்படியே வருத்தப்பட்டு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதை எப்படி வீட்டில் சொல்லுவ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை முத்து, நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. தேவிகா கிட்ட இருந்து ஆன்ட்டி கிட்ட இருந்து 5 லட்சத்தை வாங்கி ரோகிணி கிட்ட கொடுத்து கையெழுத்து வாங்கிடுவோம், விவாகரத்து பண்ணிடுவோம்னு சொல்லி தான் நினச்சேன். ஆனால் அவங்க கனகா கழுத்தில் தாலி கட்டினா தான் 5 லட்ச ரூபா கொடுப்பேன்னு சொன்னாங்க. நானும் கனகா கழுத்தில் தாலி கட்டி 5 லட்சத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். அதை ரோகிணி கிட்ட கொடுக்கும்போது அப்போ தான் தெரியும் ரோகிணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதேன்னு. இப்போ என்னடா பண்ண முடியும்? என்னால் எதுவும் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்கிறாங்க.